மாணவர்கள் பீஸ்ஃபுல்லா இருந்தாலும் இவங்களை வந்து எப்படியாவது கண்ட்ரோல் பண்ணணும், இவங்களை எதுவும் பேசவே விடக்கூடாது, இங்க பேசினாங்கன்னா நாங்க தோத்து போயிருவோம் அப்படின்ற மைண்ட் செட் வந்து ஆளுங்கட்சிக்கு அதிகமா இருக்கு. அதனால இந்த பயப்படுறாங்க. சோ வந்து நீட் தேர்வை வந்து ரத்து செய்யணும். அதுக்கு வந்து முதல் படியா தர்மேந்திர பிரதான் அவர்களை வந்து ரிசைன் பண்ண சொல்லணும். இங்க வந்து அரசியலோ இல்ல சாதி மதம் எதுவுமே இங்க கிடையாது. அதை நான் வந்து இங்க தெளிவுபடுத்திக்க விரும்புறேன். இது முழுக்க முழுக்க இந்திய மக்கள், அதாவது குறிப்பிட்ட சொல்ல போனா ஸ்டூடெண்ட்ஸுக்காக ஆரம்பிச்சது. நீட் தேர்வுன்றது நமக்கு பெரிய பிரச்சனையா இருக்கு, ரொம்ப வருஷமா. அது நமக்கு தெரியும். அது தமிழ்நாடு வந்து பல வருஷமா எதிர்த்துட்டு இருக்கோம். நம்ம வந்து சட்டம் கூட ஏற்றிருக்கோம். இன்னும் நமக்கு வந்து பிரசிடென்ட் கிட்ட இருந்து அதுக்கு அப்ரூவல் வரல. அந்த நிலைமையில இருக்கும் பட்சத்துல இப்போ ஸ்டேட்ல வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனை போயிட்டு இருந்தாலும் இதை விட முக்கியமான பிரச்சனை இந்த நீட் தேர்வு வந்து லீக் ஆனதுனால பல குடும்பத்துல இருக்கவங்க பிரச்சனைக்குள்ளாகிறாங்க. அது மட்டும் இல்லாம பல இன்ஸ்டிடியூஷன்ஸ் என்ன பண்றாங்க, அந்த வறுமையில இருக்க குழந்தைங்க கிட்ட இருந்து ஃபீஸ் வாங்குறது, கலெக்ட் பண்றது, திருப்பி திருப்பி லட்சக்கணக்கில் செலவு பண்ணி அவங்க ஏமாற்றப்படுறாங்க. இது ஒரு முக்கியமான காரணம். அது மட்டும் இல்லாம நீட் தேர்வு லீக்ன்றது இது தடவை கிடையாது. இதே மாதிரி பல தேர்வுகள் லீக்கும் நடந்துட்டு தான் இருக்கு. போன தடவை கூட யூஜிசி நெட் பேப்பர் லீக் ஆகுது. இதே மாதிரி கண்டினியூஸா ஏதாவது நடந்துட்டே தான் இருக்கு. இதுக்கு என்ன கேட்கறோம்னா அக்கௌண்டபிலிட்டின்ற ஒரு விஷயத்த கேட்கறோம். இது எந்த அரசா இருந்தாலும் சரி, அக்கௌண்டபிலிட்டின்றது எந்த அரசும் ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். இங்க பிஜேபி அரசாங்கமானது அக்கௌண்டபிலிட்டி எடுக்காம அவங்க என்ன பண்றாங்க, இதுக்கு பதிலும் சொல்லாம இருக்காங்க. தர்மேந்திர பிரதான் அவர்கள் நேத்து தான் இதுக்கு வந்து பதிலே சொல்லியிருக்காரு. இது ஒரு முறை கிடையாது, ரெசிக்னேஷன்ன்றது சரியான விஷயமா இருக்காதுன்னு மட்டும்தான் அவர் பேசுறாரே தவிர இதுக்கு என்ன ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க, இந்த நீட் பேப்பர் லீக் ஆனவங்களை வந்து அரெஸ்ட் பண்ணி எந்த நிலைமையில இருக்கு, அவங்களுக்கு வந்து தண்டனை எப்படி பெற்று தர போறாங்க, எதை பத்தியுமே எங்களுக்கு ஒரு தெளிவான விளக்கமும் கிடையாது. இதே மாதிரி போராடுறவங்களை வந்து நேர்ல ஏன் வந்து சந்திச்சு பேசல? அவங்க என்ன தவறு பண்ணாங்க? எந்த ஆயுதமும் இன்றி எல்லாருமே வந்து பீஸ்ஃபுல்லான ப்ரொட்டஸ்ட் அங்க பண்ணிட்டு இருக்காங்களே தவிர யாருமே அங்க வன்முறையை தூண்டும்படி எதுவுமே அவங்க பண்ணல. அதே மாதிரி இது அந்நிய நாட்டோட சதி சூழ்ச்சி அப்படின்னு சொல்றாங்க. அந்நிய நாட்டோட சூழ்ச்சி எல்லாம் எதுவும் கிடையாதுங்க. தன்னோட சொந்த உரிமை இங்க மீறப்படும் போது எல்லாரும் கேள்வி கேட்கதான் செய்வாங்க. அது கேள்வி கேட்கும் போது நீங்க ஒடுக்குனீங்கன்னா அதுக்கு பயப்படுற சமூகம் ஸ்டூடெண்ட் சமூகம் கிடையாது. கண்டிப்பா கேட்கதான் போறோம். இன்னும் ஆயிரக்கணக்கான பேர் வந்து டெல்லியில குவியதான் போறாங்க. எங்களால அங்க போக முடியாட்டியும் இங்க இருந்து எங்களால அந்த கன்னடத்தை தெரிவிக்க முடியும். அதான் நாங்க இங்க தெரிவிக்கிறோம். ஒண்ணு, நீங்க வந்து தர்மேந்திர பிரதான் விலகிறது மட்டும் இங்க முடிவு இருக்காது. நீட் தேர்வை வந்து ரத்து செய்யணும். ஏன்னா இந்தியால வந்து ஒவ்வொரு விதமான கல்வி பாடத்திட்டம் இருக்கு. இதுக்கு ஏத்தது இந்த நீட் கிடையாது. இந்த தமிழ்நாட்டுக்கு ஏத்த மாதிரி கல்வி பாடத்திட்டத்துக்கு ஏத்த மாதிரி தேர்வு வருதா, அப்ப நாங்க ஏத்துக்கிறோம். அது தனித்தனியா நீங்க பிரிச்சு அதுக்கான சட்டத்தை ஒழுங்கா நீங்க கொண்டு வந்தீங்கன்னா இதை ஆதரிக்கலாம். மத்தபடி பார்த்தா நீட் தேர்வுன்றது ஒரு தவறான விஷயம் தான். அது கிராமப்புற ஏழை மாணவர்களுக்கு பிரச்சனைக்குரிய விஷயம் தான், நடுத்தர மாணவர்களுக்கும் பிரச்சனைக்குரிய விஷயம் தான். இதை நீட் தேர்வை அட்ரஸ் பண்றது எப்படின்றத கவர்மெண்ட் பார்க்கணுமே தவிர மக்களையோ மாணவர்களையோ அடிச்சு ஒடுக்கிறத இங்க பண்ணக்கூடாது. இதுல வந்து முக்கியமா சொல்ல போனா வன்முறையை வந்து கட்டவிழ்த்து விட்டதே அங்க காவல்துறை தான். சொல்ல போனா நார்மலா ப்ரொடெஸ்ட் பண்ணவங்கள அடிக்கிறாங்க, பெண்களை தப்பா அடிச்சிருக்காங்க. இந்த வீடியோவே நீங்க பாத்திருப்பீங்க. இந்த மாதிரி பண்றப்போ என்ன இங்க தெரியுதுன்னா மாணவர்கள் பீஸ்ஃபுல்லா இருந்தாலும் இவங்களை வந்து எப்படியாவது கண்ட்ரோல் பண்ணணும், இவங்களை எதுவும் பேசவே விடக்கூடாது, இங்க பேசினாங்கன்னா நாங்க தோத்து போயிருவோம் அப்படின்ற மைண்ட் செட் வந்து ஆளுங்கட்சிக்கு அதிகமா இருக்கு. அதனால இந்த பயப்படுறாங்க. சோ வந்து நீட் தேர்வை வந்து ரத்து செய்யணும். அதுக்கு வந்து முதல் படியா தர்மேந்திர பிரதான் அவர்களை வந்து ரிசைன் பண்ண சொல்லணும். அதுதான் எங்களோட முதல் இது.